தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். நீ அழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். நீ அழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறதான உங்கள் இருதயம், உங்கள் மனது, ஐயோ நான் யாரிடத்தில் புலம்ப முடியும்? யாரிடத்தில் என் வேதனைகளை நான் வெளிப்படுத்த முடியும்? யாரிடத்தில் இதை நான் போய் சொல்ல முடியும்? நிறைய தடவை நான் சொல்லிட்டேன், நிறைய தடவை நான் புலம்பிட்டேன். ஆனாலும் என்னால் அதை தாங்க முடியாத துக்கம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதே. துக்கம் என் தொண்டையை அடைக்கிறதைப் போல வார்த்தைகள் வராதபடிக்கு அது அடைத்து காணப்படுகிறதா இருக்கிறதே என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக அழுது கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீ அழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். நீ அழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ இவ்வளவு காலம் கர்த்தரை தேடினல்ல, கர்த்தரை தேடி ஓடி வந்தல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்தல்ல, ஆலயத்துக்கு ஓடோடி வந்தல்ல, கர்த்தருக்காக கொடுத்தல்ல, கர்த்தருக்காக பொருத்தனைகளை நிறைவேற்றினல்ல. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு தேவ பிள்ளையே, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ சோர்ந்து போகாதே. உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். உன் இருதயம் துக்கம் அடைய வேண்டாம். உன் சிந்தை உடைக்கப்பட வேண்டாம், உடைக்கப்பட வேண்டாம். பிசாசு சில நேரத்தில் அந்த சிந்தையை உடைக்கணும்னு பல விதத்தில் அவன் போராடி கொண்டே இருப்பான். மனதை துக்கப்படுத்துவதற்கு பல விதங்களில் உங்களோடு கூட அவன் போராடி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை காத்துக்கொள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, உன் கண்களிலிருந்து கண்ணீர் வராதபடிக்கு உன்னை நீ காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். உங்கள் பிள்ளைகளை நினச்சி கவலைப்படுறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்கால வேலையை குறித்து கவலைப்படுறீங்க. பிள்ளைகளுடைய சுகத்தை நினச்சி கவலைப்படுறீங்க. பிள்ளைகளுடைய சிறையிருப்பின் சில காரியத்தை நினச்சி கவலைப்படுறீங்க. என் பிள்ளை இதில் மாட்டிக்கிட்டானே, என் பிள்ளை இதில் போய் மாட்டிக்கிட்டாலே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தானே உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தந்து நடத்துவார். சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். வியாதி என்கிறதான சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் அவர்களை திரும்ப பண்ணுவார். தேவன் தம்முடைய தேசத்திற்கு, அவருடைய தேசம் எப்படிப்பட்டது? அது செழிமை மிக்கது, சமாதானம் உள்ளது, ஆரோக்கியம் உள்ளது. வசனம் சொல்லுகிறது, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டது போல தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். இந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் உங்கள் பிள்ளைகளை திரும்பி வர பண்ணுவார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். துக்கங்கள் மாறி போகும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர்கள் வியாதிகளிலிருந்து, அவர்கள் பலவீனத்திலிருந்து, அவருடைய கட்டுகளிலிருந்து, அவருடைய இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதான உங்களுக்காக அவர் மனமிறங்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் வழி நடத்தப்பட, தங்கள் ஆண்டவரே கண்ணீரை காத்து கொள்ள,
தங்கள் கண்களை காத்துக்கொள்ள அழாதபடிக்கு கவனமாக இருக்க உதவி செய்வீராக. உள்ளே அழுத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளிவரட்டும், விடுதலையை காணட்டும். உன் கிரியைகளுக்கு பலன் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டது போல பலனை தருவீராக, ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிரியைகளுக்கு பலனை அவர் கட்டளையிடுவார். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் கண்கள் காத்து கொள்ளப்படட்டும். அழாதபடிக்கு நீங்கள் காணப்படுங்கள். உடைய வாழ்க்கையில் உங்கள் கிரியைகள், நீங்கள் செய்கிற காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலனை தந்து சமாதானத்தோடு கூட உங்கள் பிள்ளைகளை திரும்பி வர செய்கிறவர், சுகத்தை திரும்பி வர பண்ணுகிறவர், சந்தோஷத்தை திரும்பி வர பண்ணுகிறவர். அவர் நிச்சயமாய் திரும்பி வர பண்ணுவார். God bless you. God bless you. God bless you.